அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது மகாகாளி உபாசனை. இந்த உபாசனை எப்படி எடுப்பதுன்னா, அமாவாசை அன்னைக்கு இரவு 12 மணிக்கு இந்த சக்கரத்தை வந்து மஞ்சள் குங்குமத்தால் பூமிக்கு மேலே போட்டுக்கணும். பூமிக்கு மேலே போட்டுட்டு இந்த 6 பக்கமும் அகல் விளக்கு ஏற்றிக்கணும். அகல் விளக்கு ஒன்று ஏற்றிட்டு ஒரு மண்டவோடு, அது தலைச்சம்புள்ளையாக இருக்கலாம், இடச்சம்புள்ளையாக இருக்கலாம், ஒரு மண்டவோடு, இந்த மண்டவோடு சுத்திகரிச்சுட்டு அந்த மண்டவோடை வந்து நடுவில் வச்சிடணும். நடுவில் வச்சுட்டு அந்த மண்டவோடுக்கு மேலே ஒரு அகல் ஒன்று ஏற்றி வைக்கணும். இலப்பிண்ணியாக இருக்கலாம், இல்லை வேப்ப எண்ணெயாக இருக்கலாம் இந்த அகல் ஏற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தகடை வந்து 3க்கு 3 செப்பு தகடில் இல்லைன்னா வெள்ளி தகடில், செப்பு தகடில் இல்லைன்னா வெள்ளி தகடில் 3க்கு 3 இந்த தகடில் வந்து இந்த சக்கரத்தை வரைஞ்சிங்க. வரைஞ்சி பிராண பிரதிஷ்டை பண்ணிவிட்டு காளிமை அல்லது எட்டிமை தடவிங்க. இல்லை ஐங்கோள மை இருந்தால் கூட ஐங்கோள மை தடவிங்க. தடவிட்டு இந்த தகடை நல்லா சுருட்டி அந்த மண்டவோடு வாயில் வச்சிடணும். வச்சுட்டு அந்த மண்டவோடுக்கு எதிரில் ஒரு வாழை இலை போட்டு அவுள், பொரி, கடலை, கறிசோறு, சாராயம், உதரசோறு, கூழ், புரியுதுங்களா, கூழ், கச்சை கருவாடு, இது எல்லாத்தையும் வந்து படையலாக வச்சிடணும். வெத்தலை பாக்கு இது எல்லாத்தையும் படையலாக வச்சுட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, தூபதீபம் காட்டணும். தூபதீபம் காட்டிட்டு இந்த நான் கொடுத்துருங்க பார்த்தீங்களா மந்திரம், அந்த மந்திரத்தை 3800 வாட்டி. என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா, ஓம் க்ரீம் ஆதிபயங்கிரி மகாசக்தி ஓம் காளி நமோ காளி தும் காளி அகோரகாளி கபாலகாளி நீலக்காளி என்முன்னே வா வா வா. ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் மகாகாளிய வாவா, என் வசமாக என் நாவில் குறி சொல்ல வாவா அராரா ஸ்வாக. இதான் அதுக்கான மந்திரம். இந்த மந்திரத்தை 3800 வாட்டி 48 நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது, சிவப்பாடை தான் அணியணும், தெற்கு பக்கம் தான் நீங்கள் உட்காரணும், பெண் முகத்தை பார்க்கக்கூடாது, ஒரு வேளை தான் நீங்கள் சாப்பிடணும். அந்த ஒரு வேளை பால் பழமாக இருக்கலாம், பச்சரிசி சாதமாக இருக்கலாம், சுத்தம் பத்தமாக இருக்கணும். இருக்கிறதுலே பெரிய காளி இதுவாக தான். இந்த காளியை நீங்கள் வந்து உபாசனை எடுத்துட்டிங்கன்னா உங்களை வெல்ல யாராலையும் முடியாது. பெரிய பெரிய மாதிரிகள் எல்லாமே மகாகாளியை தான் உபாசனை எடுப்பாங்க. அதனால் சிஷ்யர்கள் மகாகாளி உபாசனை எடுங்க. நல்ல தாய் இவங்க. இவங்கள போல் ஒரு தாய் நம்மளுக்கு கிடைக்காது. பெற்ற தாய் கூட ஒரு நேரத்தில் நம்மளுக்கு கைவிட்டுருவாங்க. இந்த தேவதை நம்மளுக்கு கைவிடாது. பல செல்வங்களை அள்ளி கொடுக்கும். இதை வச்சு குறி சொல்லலாம், மாந்திரிகம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். புரியுதுங்களா? இதுக்கான மந்திரம் இதுதான். இதில் எந்த ஒரு சூட்சமத்தையும் நான் மறைக்கலை. நல்லா கேட்டுங்க. இந்த சக்கரத்தை வந்து அமாவாசை அன்றைக்கி 12 மணிக்கு என்ன செய்ய போகிறீங்க, மஞ்சள் குங்குமத்தில் போட போகிறீங்க. 6 பக்கம் இலப்பெண்ணெய் அல்லது வேப்பெண்ணெய் ஊற்றி விளக்கு போட போகிறீங்க. நடுவில் ஒரு மண்டவோடு வைக்க போகிறீங்க. அந்த மண்டவோடு சுற்றி தலைக்கு அந்த மண்டவோடுக்கு மேலே ஒரு விளக்கு ஏற்ற போகிறீங்க. விளக்கு ஏற்றிட்டு படையல் போட போகிறீங்க. அவுள், பொரி, கடலை, கறிசோறு, சாராயம் எல்லாமே, வெத்தலை பாக்கு எல்லாமே படையல் போடுங்க. தூபம் காட்ட போகிறீங்க. இந்த மந்திரத்தை 3800 கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் பண்ணிட்டாலே போதும். இந்த மந்திரத்தை 3800 வாட்டி நீங்கள் சொல்லிட்டு 48 நாள் சொன்னாலே போதும். இதை அப்படியே நேருக்கு நேரம் அம்மா வந்து பேசுவாங்க. இந்த அம்மாவை போல் இந்த உலகத்தில் எதுங்க பெற்ற தாய் கூட நம்மளை கைவிட்டுருவாங்க. காட்டியும் இந்த அம்மா கைவிட மாட்டாங்க. சிஷ்யர்கள் மகாகாளி உபாசனை எடுத்துக்குங்க. அவ்வளோ நல்லது. எவ்வளோ உபாசனை எடுத்துருப்பீங்க, இந்த உபாசனை எடுங்க. சீக்கிரம் சித்தி ஆகிடும். மகாகாளி உபாசனை சீக்கிரம் சித்தி ஆகிடும். நன்றி, வணக்கம்.